ஹலோ எவ்ரிவான். நம்ம இப்போ பிரவேசிக்கவுடைய பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய 4th ரோமன் தான் பார்க்க போகிறோம். இது டோட்டலாக 15 மார்க், எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்து 3 கேட்குறாங்க. நம்ம புக்கில் 5 லெசன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது லெசன் 2 and 4. ஏன்னா இருக்கிறது அதுதான் ரொம்ப சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் இது பேஜ் நம்பர் 34 and 60ல் இருக்குது. இது ரெண்டும் படித்தா மட்டுமே போதும், 10 மார்க்ஸ் வந்துடும். வேறு நீங்கள் எதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லெசன் 1ல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும், அதுலேயே ஒரு 2.5 மார்க் வந்துடும். ஓகேவா? சரி, நான் இப்போ நடத்த போகிறது இது 2 தான். பேஜ் நம்பர் 34 ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ பாருங்கள், இதில் மொத்தம் டோட்டலாக 3 இருக்குது. இதில் வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கன்னு போட்டிருக்காங்கல்ல, அது எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். இந்த பிரசங்கன்றது சேமாக வரும். சந்தர்ப்பம் இந்த வியாக்கியாவும் மாறும். ஸோ இந்த சென்டென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டைரெக்டாக மீனிங்குள்ளே போயிடலாம். பிரசங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? பிரசங்குனா சூழல்னு அர்த்தம். யஹு பிரசங், இந்த வாக்கு, இந்த சென்டென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பீம் அவர் ராக்ஷஸ், பீம் அண்ட் ராக்ஷஸ்ன்ற ஷீர்ஷக் ஏகான்கிசே ஒற்றை நாடகத்திலேருந்து லியாகாயா ஹே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து பீம் அவர் ரக்ஷஸ்ன்ற ஷீர்ஷக் ஏகான்கிசே ஏகான்கிலேருந்து லியாகாயா ஹே கொடுக்கப்பட்டிருக்குது. இஸ் நாடகா லேக்கக், இந்த நாடகத்துடைய லேக்கக் ரைட்ரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரபாகர் ஹே அப்படின்னா விஷ்ணு பிரபாகர். ஓகே, சந்தர்ப்னா யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ சந்தர்ப் யஹு வாக்கிய, இந்த சென்டென்ஸை பீம் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன் இருக்கார் இல்லையா, பிரம்மச்சாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அது அவர்கிட்ட சொல்கிறார். பிராமணன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறார். ஸோ பிராமணன் கிட்ட சொல்கிறார். நெக்ஸ்ட் வந்து வியாக்கியா போயிடலாம். வியாக்கியா விளக்கம் பார்த்துடலாம். राक्षस को बेचने के रूप में जाने की बारी பிராமணன் பரிவார் கி ஹே. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முறை பார்த்தீங்கன்னா பிராமணோட ஃபேமிலி வந்து அந்த ராட்சசனுக்கு உணவாக போகணும். ஓகேவா? ராட்சசனுக்கு போஜன் கே ரூப்மே உணவாக ஜானே கி பாரே பிராமணன் பரிவார் அதாவது வந்து அந்த முறை பார்த்தீங்கன்னா ஜானே கி பாரினா போகிறதுக்கான முறை. பிராமணன் இருக்கார் இல்லையா, அந்த பிராமணனோட பரிவார் கி ஹே, பிராமணன் ஃபேமிலியோடது. ஸோ ராட்சஸ் கே போஜன் கே ரூப்மே, ராட்சசனோட உணவுக்காக, ஜானேக்கு போகிறதுக்காக, பாரி முறை, பிராமணன் பரிவார் கே ஹே பிராமண ஃபேமிலியோடது. பீம் பூச்சிதா ஹே, பீமன் இருக்கா இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாங்கன்னா, அப்பனே ஸ்தான் பர் கிசி அவர்கோ பேஜ் சக்தே ஹே கியா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன கேட்குறாரு அப்படின்னா, அதாவது வந்து தனக்கு பதிலாக வேறு யாராவது அனுப்ப முடியுமா என்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகேவா? அதாவது அப்பனே ஸ்தான் பர், என்னோட இடத்துக்கு பதிலாக, கிசி யாரையாவது, யாரையாவது, கிசி அவருக்கோ வேறு யாரையாவது, கிசி அவருக்கோனா வேறு யாராவது, ஒரே வார்த்தை. பேஜ் சக்தே ஹே கியா, பேஜ் சக்தே ஹேனா அனுப்ப முடியும், பேஜ் சக்தே ஹே கியா அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. தோ தென் பிராமணன் ஜவாப் தேத்தே ஹே, பிராமணன் இருக்கார் இல்லையா, ஸோ வந்து அவர் வந்து பதில் சொல்கிறார். பிராமணன் வந்து ஜவாப் ஆன்சரை தேத்தே ஹே கொடுக்குறாரு. ஐசா கியா ஜா சக்தா ஹே, ஐசா கியா ஜாத்தா ஹே அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். ஐசா அதே மாதிரியே கியா ஜாத்தா ஹே செய்ய முடியும். और एन यहाँ आदमी भी बिकते हैं, यहाँ இங்கே ஆத்மி பி அப்படின்னா ஆண்களும் பிக்தே ஹே விற்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன். இஸ் பர் இது மூலமாக ஆச்சரிய வியக்த் கர்த்தே ஹுவே, ஆச்சரியன்னா அது வந்து ஆச்சரியப்படுறாரு. ஓகேவா? அந்த பீமன் வந்து ஆச்சரியப்படுறாரு. பீம் கஹத்தாஹே, இது மூலமாக ஆச்சரியப்பட்டு பீம் சொல்கிறாரு. யஹு ஜஹா, இந்த பிளேஸு. தோ தென் பகுத் விசித்திரஹே, ரொம்ப விசித்திரமானது அப்படின்னு சொல்கிறாரு. யஹா இங்கே, ஆத்மியோன்கே பேஜ்மே, அதாவது ஆண்களை விற்கிறதுலையே ஆப்பசி பிரேம் அவுர் ஏக்குதா நஹி ஹே. ஓகே, ஆண்களில் பரஸ்பர அன்பும் ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆப்சி அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க இல்லை. பிரேம்னா லவ், அவர் அண்டுனா அவர்னா அண்டு, ஏக்தா நஹிஹே ஒற்றுமையும் இல்லை, யூனிட்டியும் இல்லைன்றார். திரும்ப சொல்கிறேன். राक्षसन को बेचने के रूप में, राक्षसन भोजन के रूप में, ओके भोजन ना उणव, भोजन के रूप में ना उणव கொடுக்கிறதுக்காக,
ஜானேக்கு போகிறதுக்கான பாரி முறை பிராமணன் பிரம்மச்சாரிக்கு பிராமண ஃபேமிலியோடைய இது. பீம் பூச்தா ஹே, பீம் வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு அப்பனே ஸ்தான் பர், என்னுடைய இடத்துல கிசி அவருக்கோ வேறு யாராவது பேச சக்தே ஹே கியா, அனுப்ப முடியுமா? பிராமன் ஜவாப் தேத்தா ஹே, பிராமணன் ஆன்சர் கொடுக்குறான். ஐசா அதே மாதிரியே கியா ஜா சக்தா ஹே, அனுப்ப முடியும். அவுர் அண்ட் யஹா இங்க ஆத்மி பி பிக்தே ஹே, மனுஷங்களும் விற்கப்படுறாங்க, ஆண்களும் விற்கப்படுகிறாங்க. இஸ் பர், இது மூலமா ஆச்சரிய வியக்த் கருத்தே ஹுயே, ஆச்சரியம் அடைந்த பீம் கஹத்தா ஹே, பீம் சொல்றாரு. யஹ ஜகஹ், இந்த பிளேஸு தோ தென் பகுத் விசித்திர ஹே, ரொம்ப விசித்திரமானது. யஹா இங்க ஆத்மியோன் கே பேச்மே, இங்க மனுஷங்கள் ஆண்களும் விற்கப்படுறதால ஆப்பசி, அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்குள்ள மியூச்சுவலான பிரேம் और ஏக்தா, லவ் அண்ட் யூனிட்டின்றது நஹிஹே கிடையாதுங்க, லவ் அண்ட் யூனிட்டின்றது இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பீம் கே இஸ் கதன் சே பதா சல்தா ஹே. ஸோ பீமுடைய இந்த வேர்ட்ஸ் என்னத்தை சொல்லுதுன்னா பதா சல்தா ஹே என்ன தெரிவிக்குது அப்படின்னா, ஏக் மனுஷியக்கோ ஒரு மனுஷனுக்கு, சகு மனுஷே மற்ற மனுஷனுக்கு நடுவில் பியார் மற்றும் பியார்னா லவ், ஓகேவா, லவ் மற்றும் நெக்ஸ்ட்டு இன்சானியத் அப்படின்னா மனிதாபிமானம், நஹிஹே இல்லை. பீம் கே இஸ் கதன் சே, பீமுடைய இந்த கூற்று மூலமாக பதா சல்தா ஹே தெரிய வருது. ஏக் மனுஷியக்கோ ஒவ்வொரு மனுஷனுக்கும், சக மனுஷே சக மனுஷன்கிட்டேருந்து, பியார் லவ், அவர் அண்ட் இன்சானியத் அப்படின்னா இந்த மனிதாபிமானம் சொல்லுவாங்களா, கருணை, அது நஹிஹே கிடையாது. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. ஸோ இது வந்து நிக்கம்மேன் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துக்கோங்க, லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பிரசங்க எல்லாத்துக்கும் சேர்ந்தான், சந்தர்ப்பம் அதே தான். இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா பீம் பிராமணன் சே கஹதாஹே, அதே பீம் தான் பிராமணன் கிட்ட சொல்றாரு. வியக்கியா போயிடலாம். ராட்சசன் கே பாடு படானே ஆயி ஏக் யோகி கே பாரே மே, ராட்சசன் இருக்காலே அவனுக்கு, பாடு படானே அப்படின்னா பாடு படானேனா பாடம் கற்பிக்க, ஆயே வந்த, ஏக் யோகி கே பாரே, ஒரு யோகியை பற்றி, பாச்சித் கர்த்தே சமைனா பேசிட்டு இருந்தபோது, பாச்சித்னா பேசுறது, ஓகே, பேசிட்டு இருந்தபோது பீமன் இருக்காலே அவர் நாரஜ் ஹோக்கர் கோவப்பட்டு, பிராமணன் மேலே டூட்படுத்தாஹே, பிராமணன் மேலே வந்து என்ன பண்ணுறாரு, பிராமணனை தாக்குறாரு, ஓகேவா. திரும்ப சொல்கிறேன். ராட்சசனுக்கோ பாடு படானே ஆயே, ராட்சசனுக்கு பாடம் புகட்டு வந்த, ஆயே வந்த, ஏக் யோகி கே பாரமே, ஒரு யோகியை பற்றி, பாச்சித் கர்த்தே சமை உரையாடிட்டு இருந்த பாச்சித் அப்படின்னா உரையாடு, கர்த்தே சமை உரையாடின போது, பீம் நாரஜ் ஹோக்க பீமர் வந்து கோவப்பட்டு, பிராமணன் மேலே டூட்படுத்தாகேனா அதை தாக்குறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சபுலோக் காயர் அவுர், சபுலோக் எல்லாருமே, எல்லா மக்களும், நீங்கள் எல்லா மக்களும், காயர் அவுர் நிக்கம்மே அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயனற்றவங்க, நீங்களா யூஸ்லெஸ்ன்னு சொல்றாங்க. நிக்கம்மைகள், கோவர்ட் அண்ட் வந்து நிக்கம். நெக்ஸ்ட் இப்போ ரோனேசே அழுவுறதன் மூலமா கியா கஹுக்கர் சில்லாத்தா ஹே, கஹுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. விசேஷா இஸ்ஸே தெரிஞ்சுக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஹமே பத்தா சல்தா ஹே, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பீம் அநியாயத்தை நஹி சக சக்தா, அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அரே பேட்டா, இது பாருங்க. ஸோ பிரசங்க சேம, சந்தர்ப்பம் வந்து யஹ் வாக்கிய குந்தி பீம் சே கஹதே ஹே. ஸோ வந்து குந்தி பீம் கிட்ட சொல்றாங்க. ஜப் பீம் கிருத் ஹோக்கர் பிராமன் கோ டாண்டுதா ஹே, ஜப் எப்போ வந்து பீமன் இருக்கார்ல கோபம் அடைஞ்சு பிராமணனை திட்டாரோ, பீம் வந்து கிருத் ஹோக்கர் அப்படின்னா கோபம் அடைந்து, பிராமணனை டாண்டுதா ஹே திட்டாரோ, தப் அப்போ குந்தி உஸ்ஸே பூச்சித்தே ஹே, குந்தி அவன்கிட்ட கேட்குறாங்க, பிராமணன் மேலே கியூ குரோது கருத்தே ஹே, ஏன் கோவப்படுற,
அப்படின்னு கேட்குறாங்க. ஜப் எப்போ, பீம் கிருத்து ஹோக்கர் கோபப்பட்டு, பிராமன் கோ டாண்டுதா ஹை பிராமண திட்டானோ, தப் அப்போ, குந்தி உஸ்ஸே பூச்ச்தி ஹை குந்தி அவகிட்ட கேட்குறாங்க கி பிராமன் பர் பிராமணன் மேல क्यों क्रोध करते हो ஏன் குரோதம் அடையிற ஏன் கோபம் அடையிற ஏ பிராமணனே ஹி இந்த பிராமணன் தான் ஹமே நம்மளுக்கு ஷரண் தேஹன் ஷரண் தேஹன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடைக்கலம் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஷெல்டர் கொடுக்குது சரந்தி ஹே அடைக்கலம் கொடுத்தான் और एंड उनकी रक्षा करना हमारा उनकी रक्षा करना அவரை டேக் கேர் பண்ணுறது उनकी रक्षा करना அவங்கள டேக் கேர் பண்ணுறது ஹமாரா கர்த்தவிய ஹே நம்மளுடைய கடமை ஓகே ஸோ ஏ பிராமணனே ஹி இந்த பிராமணன் தான் ஹமே நமக்கு ஷரந்தி ஹே அடைக்கலம் கொடுத்தான் और एंड உன்கி ரக்ஷகர்னா அவங்கள டேக் கேர் பண்ணுறது ஹமாரா கர்த்தவிய ஹே நம்மளோட கடமை விரஹு பிராமன் சே அண்ட் அவள் வந்து பிராமணன் கிட்ட ஆகே காம் கர்னேக்கி ஆகே என்ன அப்படின்னா நடத்தும்னா மேற்கொண்ட வேலையை நடத்தும் ஆகே காம்னா மேற்கொண்ட வேலையை சுஜாவ் தேதி ஹே வழி கொடுத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்த வேலையை ஆக வேண்டிய வேலையை பாரு அதுதான் வந்து ஆகே காம் ஆக வேண்டிய வேலை கர்னேக்கி செய்கிறதுக்காக சுஜாவ் தேதி ஹே அட்வைஸ் பண்ணுறான் விசேஷதா ஸோ இது மூலமாக இஸ்ஸே குந்திக்கா அச்சா ஸ்வாபவ் குந்தியுடைய நல்ல குணமானது ஹமே பத்தா சல்தா ஹே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. லெசன் 4 ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நடத்த போகிறேன். இது பேஜ் நம்பர் 60 இருக்குது. மகாராணா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சந்தர்ப் யஹ் வாக்கே இந்த சென்டென்ஸு ராஜ்புத்தானி கா பத்லா ராஜ்புத்தானி இருக்கார் இல்லையா அதோடைய பழிவாங்குதல் பத்லா அப்படின்னா பழிவாங்குதல் ஷீர்ஷர் நாடக்ஸே அந்த நாடகத்திலேருந்து உத்தரித் ஹே எடுக்கப்பட்டிருக்குது மேற்கோள் காட்டப்பட்டிருக்குது. இஸ் நாடகா இந்த நாடகத்துடைய லேக்கக்னா ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த்விஜேந்திர லால் ராய் ஹே அவரோட பேர் த்விஜேந்திர லால் ராய் ஓகே. ஸோ இந்த நாடகம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க இந்த சென்டென்ஸு ராஜ்புத்தானிகா பத்லாலேருந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதோட ரைட்டர் வந்து த்விஜேந்திர லால் ராய் ஓகே. சந்தர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா யஹ் வாக்கிய இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா துர்கதாஸ் கா மித்ர துர்கதாஸ்னு ஒருத்தவர் இருக்கார் இல்லையா அவருடைய ஃப்ரெண்டு காசிம் ராஜ் சிங் சே கஹதா ஹே. ஸோ துர்கராஜ் அவர் இருக்கார் இல்லையா அவருடைய ஃப்ரெண்டு காசிம் ராஜ் சிங் கிட்ட சொல்கிறாரு வியக்கியா ஓகே. ராஜ் சிங் காசிம் கே தர்ம கா உல்லிக் கர்த்தே ஹே. ராஜ் சிங் காசிம் கே அப்படின்னா ராஜ் சிங் காசிம் இருக்கார் இல்லையா அவருக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா தர்மக்கே உல்லிக் கர்த்தே ஹே. தர்மம் அப்படின்னா நடத்தோம்னா அந்த ஒரு மதம் இருக்கு இல்லையா அதை குறிப்பிடுறாங்க. और एंड उसे அவரை அவுரங்கசீப் கே சாத் அவுரங்கசீப்போட துல்னா கருத்தே ஹே. துல்னா அப்படின்னா கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ராஜ் சிங் காசிம் இருக்கார் இல்லையா அவருடைய அவருடைய காஸ்ட் சிஸ்டம் இருக்குல்லையே அதை வந்து அவுரங்கசீப் கே சாத் அவுரங்கசீப்போட சேர்த்து ஒப்பிட்டு துல்னா அப்படின்னா கம்பேர் பண்ணுறது ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ராஜசிங் காசிம் கே ராஜ்சிங் காசிமோடைய அந்த மதத்தை உல்லிக் கர்த்தே ஹே சொல்லிட்டே வந்துட்டு அவர் என் உஸ்ஸே அதை அவுரங்கசீப் கே சாத் அவுரங்கசீப்போட துல்னா கர்த்தே ஹே ஒப்பிடுறாரு. தோ தென் காசிம் கஹதா ஹே காசிம் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா உன்சே சப் குச் ஹோ சக்தா ஹே உன்சே சப் குச் ஹோ சக்தா ஹே அதாவது வந்து எனக்கு எல்லாமே நடக்கலாம் எனக்கு எல்லாமே தனக்கு எல்லாமே நடக்கலாம் உன்சே தனக்கு எல்லாமே நடக்கலாம் சப் குச் எல்லாமே ஹோ சக்தா ஹே நடக்கலாம் லக்கின் ஆனால் வஹ் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க வஹ் கிருத்தன் நஹி ஹோ சக்தே நன்றி கெட்டவனாக ஆக முடியாது. வஹ் அவன் கிருத்தன் அப்படின்னா நடத்தோம்னா நன்றி கெட்டதுன்னு அர்த்தம் ஓகே. நன்றி கெட்டதா நஹி ஹோ சக்தே மாற முடியாது. நமக் ஹராம் நஹி பன் சக்தா நமக்குன்றது இருக்கு இல்லையா உப்பு ஹராம்ன்றது ஹராமா நஹி பன் சக்தா ஆக முடியாது உப்புன்றது ஹராமா ஆக முடியாது. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நன்றி கெட்டவனா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜசிம் அந்த காசிமோ வந்து அவுரங்கசீப்போட காஸ்டோட சேர்த்து கம்பேர் பண்ணுறப்போ இந்த சென்டென்ஸை சொல்கிறார். நெக்ஸ்ட்டு சந்தர் மார்வாடின்னு சொல்லிட்டு அந்த இருக்கு மார்வாடுன்றது ஒரு இது ஓகே. அவர் வந்து மறைஞ்சிட்டார் வந்து இறந்து போயிட்டார் ஓகேவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்வர்கீய ராஜா ஸ்வர்கீய ராணா அப்படின்னா அவர் வந்து இறந்துட்டாரு. ஓகே, ஸ்வர்கீய ராணா அப்படின்னா இறந்து போன ராணா ஜஷ்வந்த் சிங்கோடைய ஜஷ்வந்த் சிங்கி பத்னி. மார்வாடுன்றது யாரு? அங்கே மார்வாடுன்றது யாருன்னா ஸ்வர்கீய அப்படின்னா இறந்து போன ராணா ஜஷ்வந்த் சிங் இருக்கார் இல்லையா, அவருடைய கி பத்னி மகாமாயா கஹத்தே ஹே, அவருடைய ஒய்ஃப் மகாமாயா சொல்கிறாங்க. ஸோ மார்வார்ன்ற ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. ஓகேவா, ராணா ஜஸ்வந்த் சிங் அவர் பேர், அவருடைய ஒய்ஃப் தான் மகாமாயா, அவங்க தான் சொல்கிறாங்க. மகாமாயா அப்பனே பச்சேக்கோ, மகாமாயா வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ராஜ் சிங் கே யஹா சோடுக்கர் அப்பனே பத்தி கே ராஜ்ய வாபஸ் ஜானா சாஹத்தி தி ஹே. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகாமாயா வந்து தனது குழந்தைகளை வந்து ராஜ்சிங் இடத்துல விட்டுட்டு மீண்டும் கணவனோட ராஜ்யத்துக்கு செல்ல விரும்புகிறாங்க. அதான் இங்கே அப்படியே பச்சேக்கோ தன்னுடைய குழந்தைங்களை ராஜ்சிங்கே யஹா சோடுகர், ராஜ்சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட விட்டுட்டு யஹா சோடுகர் அங்கே விட்டுட்டு அப்படியே பத்திக்கே ராஜ்ய தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ராஜ்யத்துக்கு வாபஸ் ஜானா ரிட்டர்ன் போகிறதுக்கு சாத்தி விரும்புகிறாங்க. ஸோ மகாமாயா அப்படியே பச்சேக்கோ தன்னோட குழந்தைங்களை ரான் சிங்கே யஹா சோடுகர், ரான் சிங் கிட்ட விட்டுட்டு அப்பனே பத்திக்கு தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ராஜ்யத்துக்கு வாபஸ் ஜானா ரிட்டர்ன் போகிறதுக்காக சாத்தி விரும்புகிறாங்க. ராணா ராஜசிங் கஹத்தே ஹே, ராணா ராஜசிங் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வஹா அங்கே உன்ஹே அவங்க அநேக் நிறைய பரிஷானியாங் ஹோங்கே, பரக்ஷானியான் அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வஹா அங்கே உன்ஹே அவங்க அநேக் பரிஷாயினியான் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை ஹோங்கி சந்திக்க நேரிடும். तो देन महामाया इस प्रकार कहते हैं. ஸோ कहते हैं மகாமாயா இப்படி சொல்லும் போது தான் மகாமாயா இஸ் பிரகார் இந்த மாதிரி कहते हैं சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் சந்தர்ப். ஸோ மார்வாடிக்கே அதே தான் வருது. ஓகேவா, இதில் லாஸ்ட்டாக என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாமாயா कहते हैं மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மகாமாயா அவுரங்கசீப் கி பேகம் குல்வார் சே कहते हैं, மகாமாயா தான் சொல்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட சொல்லிருக்காங்க? அவுரங்கசீப் கே பேகம், அவுரங்கசீப்போடைய ஒய்ஃப் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வியக்கியா பஹலே மகாமாயா குல்வார் கோ அத்தியந்த் கட்டின் தண்ட் தேனா சாहती है. பஹலே ஃபஸ்ட்டு மகாமாயா இருக்காங்களோ அவங்க குல்வார்கோ, ஓகே குல்வார்கோ மகாமாயா குல்வார்கோ அவங்களுக்கு வந்து அத்தியந்த் கட்டின் தண்டனை, போதுமான அளவுக்கு டிஃபிகல்ட்டான தண்டனையை தேனா சாகுதே கொடுப்ப விரும்பினாங்க. பஹலே ஃபஸ்ட்டு இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அந்த மகாமாயாவுக்கு வந்து குல்னார் வந்து தண்டனை கொடுக்க நினச்சாங்க. மகாமாயா குல்வார் வந்து தண்டனை கொடுக்க நினச்சாங்க. அத்தியந்து கட்டின் கடுமையான தண்டனையை தேனா சாகுதே கொடுக்க விரும்பினாங்க. தண்டனை கொடுக்கறதுக்காக உத்தர்தாயத்வ கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்டனை கொடுக்க பொறுப்பு, அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராஜசிங் மகாமாயாக்கோ சோன்பு தேத்தே ஹே, ராஜசிங் வந்து ராஜசிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, மகாமாயாக்கோ சோன்பு தேத்தே ஹே, சோன்பு அப்படின்னா பொறுப்பை வந்து கொடுத்துடுறது, ராஜசிங்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, லெக்கின் ஆனால் மகாமாயா குல்வார் இருக்கு இல்லையா, மகாமாயா குல்வாரை முக்த் கர் தேத்தே ஹே, அதாவது ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவர் கஹத்தே ஹேன்னு சொல்கிறாங்க. யஹி இங்கே ராஜ்புத்ரோன் கி தண்டு கி தேனே கி பிரதா ஹே, ராஜ்புத்திரங்களுக்கு தண்டு தேனைக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பிரதா ஹே அப்படின்னா தேனைக்கு பிரதா ஹே, இது வந்து ராஜ்புத்திரங்களுக்கு வழக்கம் கிடையாது அப்படின்றாங்க. தண்டனை கொடுக்கறதுக்கு ராஜபுத்திரர்களோட வழக்கம் கிடையாதுன்றாங்க. ஸோ பஹலே மகாமாயா குல்வார்க்கு ஃபஸ்ட்டு யார் தண்டனை கொடுக்க நினைக்கிறாங்க? இவங்க இருக்காங்க இல்லையா மகாமாயா, அவங்க வந்து குல்வாருக்கு தண்டனை கொடுக்க நினைக்காங்க. அத்தியந்து கட்டின் தண்டனை, போதுமான அளவுக்கு டிஃபிகல்ட் தண்டனை தேனா சாகுதி கொடுக்க விரும்பினாங்க. தண்டு தேனைக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உத்தர் தாயத்வ அப்படின்னா அந்த பொசிஷன், அந்த கடமையை ராஜசிங்க்கு மகாமாயா சவுண்ட் தேத்தி ஹே அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சவுண்ட் பண்ணால் ஒப்படைக்கிறது. லெக்கின் ஆனால் மகாமாயா இருக்காங்க இல்லையா குல்வாரை முக்த் கர் தேத்தி ஹே விடுதலை பண்ணிடுறாங்க. முக்துனா விடுதலை. அவர் அண்ட் கஹத்தே ஹேன்னு சொல்கிறாங்க. யஹி இங்கே ராஜபுத்திரர்கள் தண்டு தேனைக்கு பிரதாகி தண்டனை கொடுக்கறது வழக்கம் இல்லை அப்படின்றாங்க.